மேக்ஸ் டுட்டோரியல் நம்ம கிளாஸில் வந்து ஃபோரியர் சீரிஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபோரியர் சீரிஸில் வந்து ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் இந்த டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் பார்ப்போம். ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்னா லிமிட் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. -π to π சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி -l to l அதாவது நம்பரில் கொடுத்துருப்பாங்க. -2, 2 இந்தமாரி சொல்லி கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளம். இந்தமாரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் அண்ட் ஈவன் ஆஃப் ஃபங்க்ஷனான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து மெத்தட் நம்பர் 2. ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி ப்ராப்ளம் போட்டிருக்கேன். 0 to 2π லிமிட்டு கேட்டாங்கன்னா மெத்தட் நம்பர் 1 யூஸ் பண்ணுங்கள். அது மூலமா சில சம்ஸ்லாம் பார்த்துட்டோம், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். மெத்தட் நம்பர் 2 வந்து ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். லிமிட் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க -π to π அந்த மாதிரி சொல்லிட்டாவே நீங்கள் எடுத்த உடனே அந்த ப்ராப்ளத்தில் வந்துட்டு அது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இல்லை ஈவன் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து ஆட் ஃபங்க்ஷனாக என்னென்னா, நம்ம வந்து f(x) ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், -xன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ -xன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து -f(x) வந்துச்சுன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. நம்ம -xன்னு சொல்லிட்டு எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணோம், -f(x) வந்துருச்சுன்னா இதான் வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஆடு ஃபங்க்ஷன் ஓகே. ஆடு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா பார்த்துங்க, நம்ம வந்து இருக்கிற f(x)லேருந்து -x சப்ஸ்டிட் பண்ணோம்னா -f(x) கிடைக்கும், மைனஸில் வேல்யூ கிடைக்கும். அதான் வந்து ஆடு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் f(x = x² சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக -xன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ -x² பண்ணாங்கன்னா என்ன கிடைக்கும், +x². அப்போ வந்து f(x) கிடச்சிச்சு. இந்தமாரி ப்ளஸில் கிடச்சிச்சின்னா இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இதான் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஆடு ஃபங்க்ஷன்னா மைனஸில் வேல்யூ வரும், ஈவன் ஃபங்க்ஷன்னா f(x) தான் கிடைக்கும், ப்ளஸில் தான் கிடைக்கும். இதான் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும் ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். f(x) = a0/2 + summation n = 1 * an cos nx + summation n = 1 * bn sin nx. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. லிமிட் வந்து எப்படி கேட்டிருப்பாங்க, லிமிட் வந்து -π to +π கேட்டிருப்பாங்க. இந்த லிமிட்டில் கேட்டாங்கன்னா இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இந்த லிமிட்டு கேட்டோன்னே நீங்கள் எடுத்தோன்னே இது வந்து ஆடு ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இப்போ ஆடு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த இது கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க சொல்லலை. இப்போ இந்த 0 to 2π ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்துருப்போம், a0, an, bn எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆடு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாவே நமக்கு வந்து a0ம் an வேல்யூ வந்து 0. நம்ம ஒன்லி bn மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ வந்து ஆடு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன், டேரெக்டாகவே சொல்லிடலாம். a0ஓட வேல்யூ 0, anோட வேல்யூ 0, ஒன்லி bn மட்டும்தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். bn மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். bnோட ஃபார்முலா ஒன்லி இந்த ஃபார்முலா மட்டும்தான் வரும். இப்போ இது வந்து ஆடு ஃபங்க்ஷன்னா f(x) = ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா a0, an இது எல்லாமே 0 ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, summation n = 1 * bn sin nx. இதுதான் வந்து ஃபார்முலா ஆடு ஃபங்க்ஷன்னா. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம வந்து இதில் வந்து bn இந்த கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். bnோட ஃபார்முலா வந்து 2 அந்த பழைய ஃபார்முலா தான், b - a ∫ab f(x sin nx × dx). இந்த ஃபார்முலா மூலமாக bn கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஆடு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஒன்லி bn மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். a0ம் anோட வேல்யூ 0 ஆகிடும். இதுவே வந்து இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்கன்னா bnோட வேல்யூ 0. அப்போ a0 என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், an என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். bnோட வேல்யூ வந்து 0. அப்போ ஃபார்முலா வந்து இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் வந்து என்ன இருப்போம், a0/2 + summation n = 1 * an cos nx. இந்த ஃபார்முலா மட்டும் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ ஃபார்முலா வந்து f(x) = a0/2 + summation n = 1 * an cos nx. இதான் வந்து ஃபார்முலா. ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இதான் வந்து ஃபார்முலா. இப்போ a0ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். a0க்கு என்ன கண்டுபிடிப்போம், 2b - a ∫ab f(x × dx). அதே போல் anோட வேல்யூ வந்து 2b - a ∫ab f(x cos nx). இதான் வந்து ஃபார்முலா.
a0 a n கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து லிமிட்டு -π to π வந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் மூலமாக நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இதுவே வந்து இப்போ வந்து -2 நம்பரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா -3 to 3 -4 to 4 இந்தமாதிரி நம்பரில் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க, ஒன்று மட்டும்தான் ஆட் பண்ணுவீங்க. π/l மட்டும் ஆட் பண்ணிப்பீங்க. இந்த இடத்துல என்ன வரும், π/l இது மட்டும்தான் ஆட் பண்ணுவீங்க. 0 to π கேட்டாங்கன்னா இந்த π/l வராது. இது நம்பரில் நியூமரிக்கல் நம்பரில் கேட்டிருந்தாங்கன்னா π/l மட்டும் ஆட் பண்ணிப்பீங்க. இந்த இடத்துல என்ன வரும், π/lன்னு வரும். அதே போல் இந்த ஃபார்முலையும் π/lன்னு வரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் எடுத்துனே ஆடா ஈவனான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆடு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா a0 a வேல்யூ 0. இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா a0 a வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், b வேல்யூ 0. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் போகிறப்ப இப்போ -π to πன்னு சொல்லி லிமிட்டு சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து இதை வந்து இன்டெக்ரல் பண்ணிவிட்டு -π to π இதை நீங்கள் வந்து இன்டெக்ரல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். இந்த லிமிட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 0 to πன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 0 to πன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறோம்னா ஈஸியாக இருக்கும் இன்டெக்ரல் பண்ண. இந்த ஒரு ஸ்டெப் இதில் வந்து யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. -π to π இருந்துச்சுன்னா 0 to π சேஞ்ச் பண்ணலாம். அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேவா, சென்டர் பாயிண்ட் 0 சொல்கிறாங்க. இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இது +π, இது வந்து -π. இதோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா × 2 0 to π இந்த ஒரு லிமிட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸாக இங்கே வரும். அதனால தான் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 0 to πன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிங்க. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சும்மா ஒரு சம்மு பார்ப்போம். ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ் f(x) = xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் -π to π லிமிட் வந்து -π to πன்னு சொல்லிட்டாவே நம்ம வந்து இது வந்து ஆடா ஈவனான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சொல்யூஷன் கிவன் f(x) என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது ஆடா ஈவனான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக -xன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் வந்து -x வரும். அப்போ வந்து நமக்கு வந்து x வந்து f(x), அப்போ வந்து -f(x) கிடைக்குது. x வந்து f(x), அப்போ மைனஸ் கிடைக்குது. -f(x) இருந்துச்சுன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஆடு ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்முலா, ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா f(x) = n = 1 ∞ bn sin nx. இதில் என்ன கிடைக்கும், ஆடு ஃபங்க்ஷன்னா a0 வேல்யூ 0, an வேல்யூ 0. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தாலும் 0 தான் கிடைக்கும். a0 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் இதெல்லாம் 0 தான் கிடைக்கும். இது வந்து டைம் மிச்சமாகும். இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு பொறுத்தவரை என்ன கிடைக்கும், டைம் கொஞ்சம் மிச்சமாகும். அதனால தான் இப்போ bnோட ஃபார்முலா நமக்கு தெரியும். bnோட ஃபார்முலா 2b - a இன்டெக்ரல் a to b f(x) sin nx -π to π. அப்போ வந்து இது வந்து ஏன்னு எடுத்துங்க, பின்னு எடுத்துங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2b இது -π வருதா, அப்போ +π ஆகிடும். இன்டெக்ரல் -π to π f(x) என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் x sin nx × dx கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இது கூட்டணும்னா 2/2π கிடைக்குமா. இன்டெக்ரல் -π to π x × sin nx × dx. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/π மட்டும் இருக்கும், 1/π இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் -π to π கேட்டிருந்தாங்கன்னா இதை வந்து 0 to π சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், மேலே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இதை வந்து 0 to πன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். x × sin nx × dx. இப்போ இதுதான் வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம், இன்டெகிரேட் பண்ண போகிறோம். பெர்னோலிஸ் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், u dv = u v1 - u dash v2 + u double dash v3 - போயிட்டே இருக்கும். இதை வந்து யூஆ எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக, ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து விஆ எடுத்துப்போம். யூனா என்ன பண்ணுவோம், யூனா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். u வந்து x இருக்குது, 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 ஆகிடும். v வந்து sin nx இருக்குது, இது வந்து இன்டெக்ரல். v1 பண்ணோம்னா சைனை பண்ணோம்னா கிடைக்கும் -cos nx / n கிடைக்கும். செகண்ட் டைம் பண்ணோம்னா காசை பண்ணோம்னா அதுதான் ப்ளஸ் சைன் தான் வரும், அப்போ அந்த மைனஸ் அப்படி தான் வரும். sin nx / n² கிடைக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2/π ×
இதை இன்டெக்ரல் பண்ணோம்னா பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா மூலமா எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுங்க. u v1 u என்ன இருக்குது, x இருக்குது. v1 என்ன இருக்குது, v1 வந்து மைனஸ் காஸ் nx டிவைட் பை n இருக்குது. மைனஸ் u' வேல்யூ 1 இருக்குது. v2 வேல்யூ மைனஸ் சைன் nx இருக்குது, அது வந்து ப்ளஸ் சைன் nx டிவைட் பை n ஸ்கொயர் ஆகிடும். இதோட லிமிட் வந்து என்ன இருக்குது, 0 to பை. இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 டிவைட் பை பை இன்ட்டு மைனஸ் பை காஸ் n பை டிவைட் பை n ப்ளஸ் சைன் n பை வரும். சைன் n பையோட வேல்யூ 0. இந்த எக்ஸுக்கு பதிலாக n பையை போட்டோம்னா சைன் n பையோட வேல்யூ 0, அதனால் டேரெக்டாக எழுதிடுறோம் 0. மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இடத்துல போட்டோம்னா இது 0 ஆகிடும். மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக போட்டோம்னா 0 ஆகிடும். இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மைனஸ் சைன் 0 வரும். சைன் 0 வேல்யூ 0. அப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் அடிச்சிருக்கு. காஸ் n பையோட வேல்யூ நமக்கு தெரியும். காஸ் n பையோட வேல்யூ வந்து -1 ஹோல் பவர் n வரும். 2 டிவைட் பை பை இன்ட்டு -1 ஹோல் பவர் n டிவைட் பை பை வருது. மைனஸ் பை இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பையன் கேன்சல் பண்ணிட்டோம்னா -2 இன்ட்டு -1 ஹோல் பவர் n டிவைட் பை n மட்டும் இருக்குது. இதான் வந்து bn. இப்போ வந்து bnோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் f of x equal to summation n equal to 1 infinity bnோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2 டிவைட் பை n மைனஸ் ஹோல் பவர் n சைன் nx மட்டும் இருக்கும். இப்போ இந்த -2 இந்த கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம்னா f of x equal to -2 summation n equal to 1 infinity 1 divided by n -1 whole power n sin nx. இதான் வந்து ரெக்யூர்ட் ஆன்சரு. -π to π கேட்டாங்கன்னா இப்படி சால்வ் பண்ணுங்கள். இது வந்து இப்போ வந்து ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் ஃபோரியர் சீரிஸ் f of x equal to x ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் -π to π சொல்லியிருக்காங்க லிமிட்டு. இப்போ வந்து சொல்யூஷன் இந்த மாதிரி -π to π கேட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஆட் ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷனானு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி x equal to x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆட் ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷனானு ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக -x போடுவோம். -x போட்டோம்னா -x ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ வந்து +x தான் கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, f of x தான் கிடச்சிருக்கு. இந்த போல் ப்ளஸில் f of x கிடச்சிச்சின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிடுறோம். ஈவன் ஃபங்க்ஷன் இதில் வந்து இப்போ என்னென்ன 0 ஆகும், இப்போ இதில் வந்து bn மட்டும் 0 ஆகிடும். ஈவன் ஃபங்க்ஷன்னா bn மட்டும் 0 ஆகிடும். மீது நம்ம வந்து a0 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா ஈவன் ஃபங்க்ஷன் கிடச்சுன்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். f of x equal to a0 divided by 2 plus summation n equal to 1 infinity an cos nx. இப்போ நமக்கு வந்து தெரியும் a0ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். a0 equal to 2 divided by b minus a integral ab f of x into dx. 2 divided by -π to π -π to π வந்து இது வந்து ஏவாக வச்சுக்கிறோம், இது வந்து பீன்னு வச்சுக்கிறோம். அப்போ வந்து என்ன கிடைக்கும், π + π கிடச்சிரும். -π to π f of x என்ன இருக்குது, x ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு dx. என்ன 2 divided by 2π வருமா, லிமிட் வந்து -π to π x ஸ்கொயர் dx. 2 கேன்சல் பண்ணிங்க, 1/π இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த இன்டெக்ரல் வந்து சேஞ்ச் பண்ணலாம், 0 to πன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 to π சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இது என்ன இருக்கும், 1/π இருக்குமா. அப்போ வந்து மேலே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இன்ட்டு x ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ இதை வந்து இன்டெக்ரல் பண்ணிங்க, 2 divided by π இன்ட்டு x ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ணால் x கியூப் divided by அடுக்கில் ஒன்று ஆட் ஆகும், ஆடில் உள்ள வேல்யூ அடுக்கில் உள்ள வேல்யூ கீழே வந்துடும். 0 to π 2 divided by π இன்ட்டு பை கியூப் divided by 3 -0 ஆகிடும். அப்போ இந்த பையவும் இந்த கியூபையும் அடிச்சோம்னா ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ வந்து 2π ஸ்கொயர் divided by 3 a0ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 2π ஸ்கொயர் divided by 3 கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஏனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏனோட ஃபார்முலா என்ன இருக்குது, 2 divided by b minus a integral ab f of x. இதில் வந்து காஸ் வரும், காஸ் nx இன்ட்டு dx. இதுவே வந்து
ஆடு ஃபங்க்ஷன் வந்தால் sin nx வரும், bn வரும். இதில் வந்து cos nx வருது. இப்போ நமக்கு தெரியும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2 divided by minus pi plus pi வரும். minus pi to pi. f of x ஃபங்க்ஷன் வந்து x ஸ்கொயர் கொடுத்துருவாங்க. cos nx into dx வருது. இப்போ கூட்டம்னா 2 divided by 2 pi வரும். minus pi to pi x squared cos nx into dx. 2 கேன்சல் பண்ணிங்க. அப்போ 1 by pi வரும். இப்போ இந்த லிமிட் வந்து என்ன பண்ணுவோம், 0 to pi சொல்லி சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ வந்து மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. pi into 0 to pi x squared cos nx into dx வரும். இப்போ இது வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா மூலமாக இப்போ வந்து இது வந்து இன்டெக்ரல் பண்ணுவோம். ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் இது வந்து யூன்னு எடுத்துங்க, இது வந்து வின்னு எடுத்துங்க. பெர்னோலிஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டெக்ரல் uv dv is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus டாட்டாட்னு போயிட்டே இருக்கும். இப்போ வந்து u வந்து என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. u is equal to எக்ஸ் ஸ்கொயர்டு. u dash இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அடுக்கில் ஒன்று உள்ளது முன்னாடி வரும். அப்போ 2x மேலே ஒன்று -1 ஆகிடுமா, அப்போ 1 தான் கிடைக்கும். இப்போ இது செகண்ட் டைம் பண்ணோம்னா 2 மட்டும் கிடைக்கும் கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் பண்ணோம்னா 0 ஆகிடும். அதனால் இதை விட்டுருக்கேன். v is equal to என்ன இருக்குது, cos nx இருக்குது. v1 இதை வந்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம். vனா இன்டெக்ரல் பண்ணுவோம். cos nx பண்ணோம்னா sin nx divided by n கிடைக்கும். கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த n கீழே வந்துடும். v2 sin nx பண்ணோம்னா மைனஸ் cos nx divided by அந்த n இதில் உள்ள n கீழே வரும். ஆல்ரெடி ஒரு இருக்கிறதால n ஸ்கொயர் ஆகிடும். v3 cos nx பண்ணோம்னா sin nx தான் வரும். இந்த மைனஸ் அப்படி தான் வரும். sin nx divided by n கியூப் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 divided by pi என்ன இருக்குது, u இருக்குது. யூவோடது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட். v1ஓட வேல்யூ என்ன இருக்குது, sin nx divided by n மைனஸ் ஃபார்முலா வந்து மைனஸ் இருக்குது. u dash என்ன இருக்குது, 2x இருக்குது. v2 மைனஸ் cos nx இருக்குது. அப்போ இது வந்து ப்ளஸ் cos nx divided by n ஸ்கொயர் ஆகிடும். ஃபார்முலா வந்து ப்ளஸ் u டபுள் டேஷ் வந்து 2 இருக்குது. இது வந்து u டபுள் டேஷ் வந்து 2 இருக்குது. v3 வந்து என்ன இருக்குது, மைனஸ் sin nx இருக்கா, அதனால் மைனஸ் sin nx divided by n கியூப். இதோட லிமிட் வந்து என்ன இருக்குது, 0 to pi இருக்குது. இதில் டேரெக்டாக எழுதிடலாம் 2 divided by pi. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்கிறதுல பையை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் வந்து போட்டோம்னா பை ஸ்கொயர் கிடைக்கும், sin nπ கிடைக்கும். sin nπயோட வேல்யூ நான் சொல்லியிருக்கேன் 0. அப்போ இதோட வேல்யூ 0 வந்துடும். இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அடுத்தது 2x cos nx இருக்கா, அப்போ ப்ளஸ் 2π cos nπ divided by n ஸ்கொயர். இது அப்படியே போட்டுங்க. மைனஸ் 2 sin nx இருக்கா, அப்போ வந்து n எக்ஸுக்கு பதிலாக பை போடுவோம். அப்போ வந்து sin nπயோட வேல்யூ இந்த டேர்மு 0 ஆகிடும். மைனஸ் இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். sin nπயோட வேல்யூ 0 ஆகிடும். இப்போ லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மைனஸ் 0 ஆகிடும். அடுத்து இந்த 0 எடுத்துகிட்டு வந்து 2x இருக்கா, அப்போ இதில் 0 போட்டோம்னா இந்த டேமும் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 0 எடுத்துகிட்டு வந்து sin nx இருக்கா, அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா sin 0 வரும். அப்போ இந்த டேமும் 0 ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 2 divided by pi 2π cos nπயோட வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். 2π cos nπயோட வேல்யூ -1 ஹோல் பவர் n வரும் divided by n ஸ்கொயர். இது மட்டும் கிடைக்கும். இந்த பையவும் கேன்சல் பண்ணிங்க. 2 மட்டும்னா 4 கிடைக்கும். அப்போது ஏனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 4 -1 ஹோல் பவர் n divided by n ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்போ a0 an எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபோரியர் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of x equal to a0 என்ன இருக்குது, 2π ஸ்கொயர் divided by 3 divided by 2. ஃபார்முலா வந்து a0 divided by 2 ப்ளஸ் சமேஷன் n equal to 1 இன்ஃபினிட்டிவ் an என்ன இருக்குது, 4 -1 ஹோல் பவர் n divided by n ஸ்கொயர் இருக்குது. cos nx இருக்குது. இப்போ இந்த 3 கீழே கொண்டு வந்தோம்னா 2π ஸ்கொயர் divided by 6 ப்ளஸ் சமேஷன் n equal to 1 இன்ஃபினிட்டிவ் 4 -1 ஹோல் பவர் n divided by n ஸ்கொயர் cos nx. இதான் வந்து அவங்க கேட்ட ஃபோரியர் சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன். இப்போ நமக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிச்சு. ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா
எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.